அறியாத வழியில அற்புதமாய் நடத்துகிற கர்த்தர். நாம் விரும்பும் பாதை அல்ல, அவர் நடத்தும் பாதை. ஆண்டவரே எனக்காக வாசலை திறங்கன்னு சொல்லி நான் ஒரு டைரக்ஷனை பார்த்துட்டு இருக்கும் போது அவர் இன்னொரு இடத்துல டோர் ஓபன் பண்றார். அது எனக்காக வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதே எனக்கு தெரியாது, ஆனா அந்த பாதையில தான் கொண்டு போவார். ஆனா என் கவனம் ஃபுல்லா எங்க தான் இருக்கு தெரியுமா? நான் ஏற்கனவே ஒன்று நினைச்சு வச்சிருந்தேன் தெரியுமா, அங்கதான் இருக்கு. ஆனா நாள் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது ஒரு ட்ராக் சென்டர்ல நிக்கிறவங்க, நம்ம லெஃப்ட் சைடு ட்ராக்கை பார்த்துட்டு இருக்கிறோம், கர்த்தர் ரைட் சைடு ட்ராக்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாருன்னா என்ன ஆகுது தெரியுமா? அந்த நம்ம நினைச்சிட்டு இருக்கிறத விட்டு எங்க இன்னும் எங்க போயிட்டு இருக்கிறோம்? தூரமா போயிட்டு இருக்கிறோம். தூரம் போக 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 நம்ம என்ன ஆகிறோம் தெரியுமா? சோர்ந்து போறோம். ஏன் சோர்ந்து போறோம் தெரியுமா? அன்னைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருந்தது போல இருந்துச்சு, இன்னைக்கு அது எப்படி இருக்கு? தூரமா இருக்கு. ஆனா உண்மையிலே நம்ம நினைச்சதை விட்டு தூரம் போயிட்டோம், ஆனால் அவர் நினைச்சதுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கிறோம். ஏசாயா 55:8 சொல்லப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல வென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, எல்லாரும் சொல்லுங்க, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். என் நினைவுகள் அல்ல, உங்களை குறித்த என்னுடைய நினைவுகள் எப்படிப்பட்டது தெரியுமா? உயர்ந்திருக்கிறது. உயர்ந்த நினைவு. அவர் நம்மளை அப்ப எப்படிதான் பார்க்கிறார் தெரியுமா? எப்படி பார்க்கிறார்? ஆமென். அதனாலதான் அவர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து, இப்ப குப்பை எடுக்க வருவாங்க தெரியுமா? காலையில வரும், வந்து வீட்டுல இருக்க குப்பையை எடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மொத்த குப்பை கூட போடுவாங்க. அவ்வளவுதான். குப்பையை எடுத்து இதுலதான் போடுவாங்க, குப்பையில தான் போடுவாங்க. ஆண்டவர் வந்தது குப்பையை எடுத்து குப்பையில போடுறதுக்கல்ல, கோபுரத்தில் உட்கார வைக்கிறது.